வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th மேக்ஸில் எப்படி புக்கு ஃபுல்லாக படிக்கலைனாலும் செண்டம் வாங்குறது எப்படின்றது. ஃபர்ஸ்ட் திங், இந்த விஷயம் சொன்னோடனே இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை கூட எப்படியாவது இம்பார்ட்டன்ட் வச்சு சமாளிச்சிடலாம், ஆனால் நீங்கள் மேக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் வச்சுலாம் சமாளிக்கவே முடியாதுன்னுவாங்க. ஸோ அதனால் உண்மையாகவே அது ரியாலிட்டி தானா? வெறும் இம்பார்ட்டன்ட் வச்சு அதை படித்து முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சீனியர் சொன்னது கரெக்டு தான். வெறும் இம்பார்ட்டன்ட் வச்சு படிச்சா லிட்ரலி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ண முடியாது. சரி, ஓகே ப்ரோ, நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை நான் படிச்சிட்டேன்னா இப்போ என்னால் 90+, 95+ சென்டம் வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா இப்பவும் முடியாது. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னா, இந்த இடத்துல ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் வேலைக்கு ஆகாது ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ நான் 90-95+ வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற? ஓவர்லுக் கொஷின்ஸ்ன்னு சொன்னேன், நீ கொடுக்கக்கூடிய அந்த ஓவர்லுக் கொஷின்ஸை படிக்கணும்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் இப்போ புதுசாக ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறியா, அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன், நீ 90-95+ வாங்க போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கான்செப்ட்ஸை படிக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஷின்ஸை நம்பி இருக்கக்கூடாது, கான்செப்ட்ஸை நம்பி இருக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ 1.5 நிமிஷம் தான் போயிருக்கு. அதுக்குள்ளேயே நான் உனக்கு என்ன லாஜிக்குன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்னா என்னது, ஏன் ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை எப்படி படிக்கிறது, எந்த சேனல்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஏன் ப்ரோ ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் இருக்காங்களா, பேப்பர் செட் பண்ணுறாங்களா பப்ளிக் எக்ஸாமில், நோட் பண்ணது என்னதுன்னா, அவங்க கொஷின்ஸை டார்கெட் பண்ணல, அதுக்கு பதிலாக கான்செப்ட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோ கான்செப்ட்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு நான் ஓவர்லுக் கொஷின்ஸ் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கொஷினை அப்படியே பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர்லுக் கொஷின்ஸை கொடுத்தேன்னு வைங்களேன், அந்த கொஷினை பேஸ் பண்ணி வேற மாதிரி கேட்பாங்க. மெத்தட் சேம் தான், ஆனால் கொஷின் நம்பர்ஸ், வேல்யூஸ், அந்த கொஷின் ஃபார்மேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மெத்தட் எல்லாம் சேம் தான். இதுதான் மேட்ரு. அதனால தான் நான் இந்த இடத்துல ஓவர்லுக் கொஷின்ஸ் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஓவர்லுக் கொஷின்ஸை நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை படிச்சுட்டு எப்படி அதே மாதிரி அந்த கொஷின் வருதோ அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. கொஞ்சம் அந்த கொஷினை மாற்றி கேட்டுட்டோன்னா நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்கல்ல, அங்கே தான் மேட்ரு. இந்த இடத்துல நீங்கள் கான்செப்டை ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கொஷின்ஸை நம்பி இருக்க போகிறதில்ல, ஓவர்லுக்டு நம்பி, அதுக்கு பதிலாக ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நம்பி இருக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் ஓவர்லுக் கொஷின்ஸை நம்ம படிக்கக்கூடாதுன்னா, கொஷின் பேப்பரில் டைரெக்டாக அதே மாதிரி கொஷின் வராமல் அந்த கொஷினை மாற்றி தான் தருவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஓவர்லுக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். சரி, ஓகே ப்ரோ, இந்த ஓவர்லுக் கான்செப்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாதுடா. உனக்கு நான் மொத்தம் 12 லெசன் மேக்ஸில் இருக்கான், 12 லெசன்லேயும் இந்த ஓவர்லுக் கான்செப்ட்ஸை டீச் பண்ணி நான் உனக்கு வீடியோ போட்டுறேன். மேபி 2 பார்ட் வீடியோவாக இருக்கும், ஆர் 1 பார்ட் வீடியோவாக இருக்கும். லெசன் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு லெசன் விடாமல் 12 லெசனுக்கும் நான் கொடுத்துட்றேன். டோட்டலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வீடியோஸ் தான் வரும். இந்த 20 வீடியோஸை மட்டும் நீ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீ ஓவர்லுக் கொஷின்ஸை ஓவர்லுக் கான்செப்ட்ஸை படித்து முடிச்சிருவேன். புரியுதா? ஸோ நீ உட்காந்து இப்போ நான் உனக்கு அப்டேட் பண்ணுறப்ப பிடிஎஃப் மாதிரி அது கூட நீ பண்ண வேணாம். ஜஸ்ட்டு என்னோட வீடியோவை நீ ஜஸ்ட்டு சும்மா ரிவைஸ் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறக்காக பார்க்குறப்ப ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டனாலே உனக்கே பக்காவாக ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா என்னோட வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கும்போதே நோட்ஸ் எடுத்துக்கோ, உனக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ரேஞ்சில் யோசிப்போமோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த டீச்சர்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரியோ ஹையர் லெவலில் சொல்லித்தரல. பிகாஸ் எனக்கு அந்த வழி தெரியும். ஏன் அதை கீழ் வரைக்கும் சொல்லித்தர மாட்டாங்களேன்ற வழி எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்ற காரணத்தினால சொல்கிறேன். ஸோ ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு அழகாக டீச் பண்ணி கொடுத்துட்றேன். 12 லெசனும் அதிகபட்சம் 12 லெசன் சேர்த்தே 20 வீடியோ வரும். மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வீடியோஸ் வரும். ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த 22 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நீங்கள் முடிச்சிட்டீங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ஆஸ் யூஸ்வல் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட பெஸ்ட் பிளான் ஃபார் 12th மேக்ஸு. புக்கு ஃபுல்லாக படிக்கலைனாலும், ஏன்னா ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக கவர் ஆனாலும் எவ்வளோ சிம்பிளாக என்னால் ஆன்சர் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயமும் இவ்வளோ தான். சரி, ஓகே ப்ரோ, இந்த 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் 1 மார்க்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சேம் லாஜிக் தான்டா. உனக்கு 5 மார்க்கில் 7 கேட்பாங்களா, அதில் 6 உனக்கு புக்கில் இருக்க அதே கொஸ்டின் மோஸ்ட்லி வந்துடும். ஆனால் ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவாக கேட்பாங்க. அந்த கிரியேட்டிவ் தான் ஒன்றும் கிடையாது. நீ எந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி படிக்கணும் தெரியுமா? ஓவர்லுக்டு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். இந்த இடத்துல ஓவர்லுக் கான்செப்ட் கொஸ்டின் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அந்த கொஸ்டின் புக்லேயே இருக்காது. அப்புறம் எப்படி நான் உனக்கு ஓவர்லுக் கொஸ்டின் மார்க் பண்ணி தருவேன்? அதுக்காக தான் இந்த இடத்துல ஓவர்லுக் கான்செப்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் திருப்பி புக்கில் தான் கேட்டாலும் மேக்ஸ் மட்டும்தான் புக்கில் இருந்து வெளியே கேட்பாங்க. ப்ரோ, புக்லேருந்து வெளியே கேட்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? அங்கே தான் வச்சாங்க ஆப்பு. ஏன்னா புக்லேருந்து வெளியே கேட்குற எல்லா கொஸ்டினுமே கிட்டத்தட்ட 10th மேக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், புக்குக்கு வெளிலேருந்து கேட்டுட்டாங்க அப்போ ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நினைப்போம். அங்கே தான் வைக்கிறாங்க செக்கு. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்கடா. அதே மாதிரி நாமளும் அந்த லெவலுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் ரியல் நம்ம மார்க் அந்த 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கான மேஜர் பிளான். ஸோ நீங்கள் எல்லாருமே திங்கிங் ஸ்டைலை மாற்றுங்க. ஒவ்வொரு கொஷினையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, வச்சு வெளுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேவா நண்பா? ரைட், கண்டிப்பாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி ஒரு கொஷின் எடுத்தேன்னா எப்படி படிப்பேன், அந்த கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன், எப்படி எக்ஸாம் ஆல்ல அதை யூஸ் பண்ணுவேன், எப்படி எழுதுவேன், எப்படி மறக்காமல் எழுதுவேன் அப்படின்ற மொத்த 100% டீட்டெயிலாக நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீ என்னை நம்பு. ஸோ நேற்று நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் உனக்கு ஓவர்லுக் கொஷின்ஸை பக்காவாக நான் கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரியும், அந்த எல்லா கொஷின்ஸோட ஆன்சர்ஸுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா. கான்செப்ட் புரியலைன்னா கொஷின் கஷ்டமாக தான் இருக்கும். கான்செப்ட் புரியலைன்னா என்னோட சேனல்லையே நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன். மெட்டாலஜியாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் கிளியராக பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சரி, ஓகே ப்ரோ, 5 மார்க் சொல்லிட்டேன். வாட் அபவுட் 3 மார்க் 2 மார்க்லாம் கேட்டிங்கன்னா, கம்பல்சரி கொஸ்டின் ஓவர்லுக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும். மிச்சதை நீ இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கான்செப்டை பேஸ் பண்ணியே உனக்கு கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை நீ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நான் திருப்பி சொல்கிறது என்னது, இங்கே கான்செப்ட் தான் வரும், கொஸ்டினை நம்பி வாழாத. ஓகேவா நண்பா? அண்ட் ஃபைனலி 1 மார்க். இங்கே ஒரு 1 மார்க்கில் ஒரு சூப்பரான விஷயம் மேக்ஸில் இருக்குது. என்னதுன்னா, மேக்ஸில் 1 வேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஓவர்லுக் கொஷின்ஸ் மாதிரியும் கேட்க மாட்டானுங்க. ஓவர்லுக் கான்செப்டை பேஸ் பண்ணி வேணால் கேட்கலாம். ஆனால் புதுசாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேக்ஸில் வரும் 1 வேர்டுக்கு. என்னது ப்ரோ 1 வேர்டுக்கு அப்படின்னா, உங்கள் மேக்ஸ் புக்ஸில் அங்கே வந்து நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நோட்டுலேயும் அந்த லெசன்லேயே அந்த ஒரு பேஜில் மட்டும்தான் ஒரே ஒரு குட்டி டீட்டெயில் மாதிரி கொடுப்பாங்க. அந்த குட்டி டீட்டெயில் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும், ஆனால் படிச்சிருக்க மாட்டோம். அதுவும் அந்த லெசன்லேயே அந்த ஒரு பேஜில் மட்டும்தான் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் எங்களுக்கு 2026 பப்ளிக்கில் எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா? 4 1 வேர்டு கேட்டாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அப்படின்னா, கவலையே படாத. உனக்கு எப்படி அந்த 1 வேர்டு வரும்ன்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீயும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி எந்தெந்த 1 வேர்டை படிக்கணுன்றதையும் நான் கொடுத்துட்றேன். நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. இனிமேல் அந்த ஓவர்லுக் கொஷின்ஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்களே சொந்தமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாதான் உங்களோட திங்கிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. புரியுதா? ஸோ இனிமே நீங்கள் திங்க் பண்ணி பக்காவாக எழுதுனாதான் மார்க் இனிமேல் கிடைக்கும். இதுதான் என்னோட மேஜராக நான் சொல்ல வேண்டியது. ஸோ அந்த 4 1 வேர்டு நான் கேட்டிருந்தான்னு சொன்னல, அந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும், அந்த 1 வேர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்றதையும் நான் உனக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்லுக் கான்செப்ட்ஸை படி இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர்லுக் கொஷின்ஸ். எங்கே படிக்கிறது? என்னோட சேனல்லையே 12 லெசனுக்கும் உனக்கு நான் வீடியோ போட்டுறேன். மற்ற சேனல்ஸ் மாதிரி பெரிய வீடியோ 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்கல. இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக மேரத்தான் செஷன்லாம் நான் உனக்கு வைக்கல. 1/2 மணி நேரத்தில் மொத்த கான்செப்ட் சொல்லித்தரேன். 1/2 மணி நேரம்ன்றது என்னோட லார்ஜஸ்ட், ஸ்லோவஸ்ட் வந்து 20. ஸோ நான் கவனிச்சிருந்தேன், என்னோட மேக்ஸ் வீடியோஸ் நான் பேசிக்ஸ்லாம் போடுறப்ப
ஒரு 30 வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பெருசாக யாருமே பார்க்க மாட்டீங்க. இப்போ பார்க்கலனாலும் பரவாயில்ல நண்பா. ஆனால் உனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிப்பாரு. ஏன்னா இப்போ உனக்கு படித்தா உனக்கு போர் அடிக்கும்ன்றது எனக்கும் தெரியும். அதனால் நான் ஒன்றும் இது பண்ணல. பட் உனக்கு செகண்ட் வால்யூமில் லெசன் வரப்போ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிப்பாரு. கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பா. அதை தான் நான் சொல்லிட்டேன். சரி, அவ்வளோதான் நண்பா. உனக்கு எப்படி சென்டம் எடுக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் கொஸ்டின் கிடையாது, கான்செப்ட். அவ்வளோதான். இந்த விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் 2 விஷயம் தான் சிம்பிளானு. முதல் விஷயம், மற்ற சேனலை விட எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியும் அந்த அளவுக்கு உனக்கு சிம்பிளாக சொல்லி தருவேன். ரியாலிட்டி என்னவோ அதை பக்காவாக உனக்கு நான் சொல்லி தந்துடுவேன். 3வது விஷயம், எல்லாருமே 200 கட் ஆஃப் எடுக்க முடியும், டாப்பர்ஸால மட்டும்தான் முடியுன்ற அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக உடைக்கிறதுனா நம்ம சேனல். ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பேக் போனே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான். ஏன்னா நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வழி கிளியராக தெரியும். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சென்டம் பிளானுக்கு. இதுக்கடுத்து சிஎஸ்க்கு வரும். சிஎஸ் வந்து பயோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் நான் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு தேவையான எல்லா பக்காவான டீட்டெயில்ஸையும் 3த்துலையுமே, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீங்கள் படிக்க போகிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க, இன்னொருத்தங்க கிடையாது. ஒரு சில சேனல்ஸ் நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும்னு நான் சொல்ல. இனிமேல் நானுமே ஓவர்லுக் கொஷின்ஸ் கொடுத்தா அந்த ஓவர்லுக் கொஷின்ஸை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்களே அந்த கொஷின்ஸை கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ளீஸ் சொல்லித்தாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறது மூலமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அது புரியும், அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்கள் என்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் வேணாம். நானே கற்றுக்கிட்டேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லித்தரதுக்கு நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவங்கள ஹாப்பியாக இருப்பாங்களே, அதுக்காக தான். ஸோ என்னோட மூச்சு முட்டை ஃபுல்லாக என்னோட என்னென்ன சொல்லணும்னு நினச்சோன்னா அதை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு மேக்ஸ் சென்டர் பிளானும் நான் முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ வரும்ன்றதையும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி. ஏன்னா எல்லாருமே மோட்டிவேஷன் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நாளைக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வரும். இட்ஸ் அபவுட் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாலையும் டாப்பர் ஆக முடியும் இந்த ஒரு திங் தெரிஞ்சா. டாப்பிக்கை நான் இப்போயே சொல்லிட்டேன். அந்த ஒரு திங் எனக்கு தெரியும், அதை உங்ககிட்டயே ஷேர் பண்ணோம்ல. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் சத்தியமாக 200 கட் ஆஃப் எடுப்பீங்க. மினிமம் 190 + 195+ எடுப்பீங்க. வாங்க வைப்பேண்ணா, அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு கட்ஸ் இருக்குது. உங்களை எடுக்க வைக்கிற அளவுக்கு நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நண்பா. ஏன் ப்ரோ இன்னைக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்னா, ஜஸ்ட் என் மனசில் பட்டுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே நண்பா, அவ்வளோதான். நாளைக்கான வீடியோவில் உட்காந்து பார்க்கலாமா? ஸோ நல்லா படிங்க நண்பா. நான் அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே சூப்பரான மார்க் எடுக்கணும். உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கௌரவப்படுத்தணும். உங்கள் டீச்சர்ஸ் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நண்பா. போயிட்டு வரேன் நண்பா. பாய். ஆல் த பெஸ்ட். 12th நல்லா படிங்க.